என் தாயான ஈஸ்வரி பார்வதி, என் தாயான அன்னையவள் அம்மா பார்வதி, அம்மா அவ அழகு மகள் அம்மா. அப்படி இருக்கின்ற வேளையிலே என் தாயான துர்க்கை அம்மாள், அழகு துர்க்கை அம்மாள் வந்து இந்த இடத்திலே அருள் பாவிக்க வேண்டும் என்பதற்காகவே திருமணம் வெகு சிறப்பான முறையில் நடந்தேறியது. சரி, திருமணம் முடிஞ்சிச்சு. போமா எங்க போங்க வீட்டுக்கு. இனிமேல் அப்பன் பிறக்கணும். அப்படியா? இந்த ஊரை காத்து வரக்கூடிய உத்தம தெய்வம், சரி, பத்தினி தெய்வம், காவல் தெய்வம், பேசும் தெய்வம். ஆமா, கொம்பு மாடசாமி. ஆமா, கையெடுத்து கும்பிட்ட மக்களுக்கு பொண்ணும் பொருளும் அழைக்கக்கூடிய பொண்ணு மாடசாமி. பொண்ணு மாடசாமி பொண்ணு பொருளும் கொடுக்கிறவர். அதனால பொண்ணு பொருள் உங்களுக்கு வேணும்னா அந்த பொண்ணு மாடசாமிங்கிற பேர் எப்படி வந்துச்சு, பொன்மாடசாமி அப்படிங்கறத இருந்து கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது ஒரு புண்ணியம் கிடைக்கும். கொம்பு மாடசாமி பெயர் எப்படி வந்தது? ஆமா, நம்ம அப்பனான சுடலை மாடசாமி அழைத்தார். ஆமா, மகனே மாயாண்டி,
அப்பா வணக்கம். வணக்கம் சுவாமி. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, உத்தரவிடுங்கள். செய்கின்றேன். மகனே மகனே, நீ தாரகாபுரம் சென்று வேண்டியை அணைத்து விட்டு வா என்று அனுப்புகின்றார். சரி. தாரகாபுரம் நோக்கி பாய்ந்து வருகின்றார். வேகமாகவே பாய்ந்து வீச்சருவால் கையிலெடுத்து வேகமாக சுடலை மாடசாமி வந்த வேளையிலே பார்த்தா நற்கராஜன். ஆஹா, வா பேரப்பிள்ளை, வா பேரப்பிள்ளையோ, நீ வாரியா என்று உனக்கு என்ன கொடுத்த நீ என்ன அடங்குன்னு எனக்கு தெரியும். உடனே நீ வா, உனக்கு நான் வச்சிருக்கேன் பாரு. ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரே வடப்பாக போட்டு, அது மட்டும் இல்லாம முட்டையோடும் சேர்த்து முருங்கைக்காயும் படைப்பேற்றி, அது மட்டும் இல்லாம மாமிச படைப்பேற்றி பொங்கி பொரித்து, அது மட்டும் இல்லாம என்னையா கட்டையில எல்லாருக்கும் அப்படியே அமர வச்சிருக்கான், அமர வைத்து விட்டான். அதனால இவங்களை நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம புண்ணிய நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை. வேலையில் இருந்த சிவபெருமான் வேலையை வலித்து போட்டான். அவருடைய சிவபெருமான் நெத்தி வேலையை வலிச்சு எடுத்து உடம்பெல்லாம் வேலையை வலிச்சு எடுத்து வேலையில ஊத்துகின்ற வேலையிலே வேலைபுத்திரன் வீச்சர்வாளோடு வந்தான். வீச்சர்வாளோடு வேலைபுத்திரன் வந்து பிறந்து விட்டான். எப்படி பிறக்கின்றான்? வீச்சர்வா கொண்டான். அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை தடுக்க வருபவர்களை நீ வெட்டி வீழ்த்தி விட்டு வேலி அணைத்து வா. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்கு எவன் வந்தாலும் பரவாயில்ல, ஒரே வெட்டா வெட்டிட்டு வந்ததை நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்ன போது சிவபெருமான் சொன்ன வேலையில வேறு உத்தரனாகப்பட்டவன் தடுக்க வந்த விநாயக பெருமான். ஆனால் முருக பெருமானை மட்டும் வெட்ட முடியல. பச்சை மயில் வாகனத்தில் பறந்து விட்டார். அருவாளை வச்சுக்கிட்டு வரும்போது இவர் டக்குனு மயில் மீது ஏறி பறந்து விட்டார். இதற்கு மயில் வாகனம் இருக்கு. ஆமா. ஆனால் என்ன பிள்ளையாருக்கு வாகனம்? ஆமா, பெருச்சாளி மிக சிறியது. அதுல பறந்து செல்ல முடியுமா? அப்படி இருக்கின்ற வேளையிலே என்ன நடக்க போகிறது? அத்தனை பேர்களும் வெட்டுண்டு கிடக்க. ஆமா, தர்க்கராசனை வெட்டியாச்சு. வேலி வளர்க்கணும், தக்க
தக்கராசன். ஆமா, அவன் தான் யாரா மாற போறான்? யாராக மாற போறான்? நம் குலத்தை காக்கக்கூடிய ஆமாம், 56 தேசத்தையும் ஆண்டு வந்த அரச மாமன்னன் தர்க்கராசனாகப்பட்டவனோ, ஆமாம் தாரகா வெள்ளி பெண்ணானவளோ, ஆமா சுடலை மாடசாமி வெட்டுண்டவரோ, ஆமா விநாயக பெருமானோ, ஆமா யாரெல்லாம் என்னென்ன ரூபம் இனிமே மறுபடியும் கிடைக்குங்கிறது இப்பதான் கிளைமேக்ஸ். கவனமா கேட்கணும். பார்வதி அம்மாள் தான் இனிமேல் துர்க்கையாக மாறப் போகிறாள். இனிமேல் தான் துர்க்கையா மாற போற. இவ்வளவு நாளும் நல்ல அலங்காரம் கொண்டவளாக அப்படியே அம்சமாக, ஆமாம், மாங்குயிலே பூங்குயிலே என்று அழகாக இருந்தவள் இருந்த தேவி பார்வதி உமை இனிமேல் தான் பாருங்க அம்பாள் என்ன ரூபத்துல வர போறாங்க. அம்மாக்கமார்களாக ஆமா என் தாயான பார்வதி தேவி ஈஸ்வரி அம்மாள் துர்க்கையாக மாறப் போகிறாள். அப்படி வெட்டி போட்ட உடனே ஆதி கைலாசம் வந்து, அப்பா தந்தையே, ஆ, நான் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டு வந்து நீங்க விட்டேன். சொன்னது மாதிரி எதுக்கு எவன் வந்தாலும் அத்தனை பேரை வெட்டி போட்டு வந்து பாத்துக்கோங்க. மகனே மகிந்தா, ஆ, யாரை யாரையெல்லாம் வெட்டினாய்? ஆமா எதுக்கு எல்லாத்தையும் வெட்ட சொன்னீங்க? ஆளவனெல்லாம் வெட்டி போட்டு வந்து பாத்துக்கோங்க. அக்னியை அணைக்க போகும்போது தடுக்க வந்தவர்கள் அத்தனை பேர்களையும் வெட்டி வீழ்த்தினேன். ஆமா, ஆனால் ஒருவன் மட்டும் மயிலில் பறந்தான். ஒருத்த மட்டும் என் கையில அகப்படவன் மட்டும்தான். ஆமா, அன்னைக்கே ஒரே கூட போட்டு என்று சொன்ன உடனே சொன்ன வேலையிலே அதை கேட்ட பார்வதி இடிவிழுந்த மரம் போலானாள். என் தாயான பார்வதி அம்மாள் ஈஸ்வரி அம்மாள் ஏங்கி மனம் தான் சோர்ந்து, ஆமம்மா ஐயோ நான் என்ன செய்வேன்? அறமாறி வேண்டும் நானோ, எத்தவரை நாய் தந்தை, எத்தவரை நாய் தந்தை, இழந்ததை என்ன செய்வேன்? எத்தவரை நாய் தந்தை, ஐயோ எத்தவரை நாய் தந்தை, நான் இழந்ததை என்ன செய்வேன்? கையிலும் மார்பிலும் அடித்தடித்து அழுதாய். அழுகின்றாள். அங்கே சோக வடிவாகவே, சோக வடிவாகவே சுவாமி, சுவாமி அங்கே யாகசாலைக்கு இப்பவே செல்ல வேண்டும். ஆமா 12 வருஷமும் என்னை அழகாக பூ போல வளர்த்தாளே தக்கராசன். தாய் தந்தையர் இருவரையும் நான் இழந்தேனே. இழந்து விட்டேனே. அங்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் இப்பவே காண வேண்டும். ஆமா, உடனே வாருங்கள், இப்பொழுதே நான் பார்க்க வேண்டும். என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் காண வேண்டும். வேகமாகவே விறுவிறுவென்று வந்தார்கள். ஆமம்மா வெட்டுண்டு கிடக்கக்கூடிய மகனையும் பார்த்து, ஆமா மைந்தனோ ஆமம்மா தாய் தந்தையர்களோ இருப்பதை கண்ணால் கண்டவுடனே என் தாயான பார்வதி அம்மாள் ஈஸ்வரி அம்மாள் அங்கே மார்பிலும் தலையிலும் அடித்தடித்து அழுகின்றாள். முத்து போல கண்ணீரை முகத்தோடு சோரவிட்டாள். பவளம் போல கண்ணீரை ஈஸ்வரி அம்மாள் பக்கமெல்லாம் வடித்தழுதாள். இதற்காக வயதை பெற்று வளர்த்தீர்கள். நீங்கள் என்னை வளர்த்த அருமை என்ன? ஆமா, உங்களை நான் இப்ப பார்க்கும் பார்வை என்ன? ஆமா ஐயோ, சுவாமி, பாலூட்டி சீராட்டி என்னை பாசம் காட்டி வளர்த்த தாய் தந்தையரை ஆமா, இழந்தேனே. இப்படி எல்லாம் ஒரு நாடகம் ஆடணும் உங்களுக்கு இப்படி என்ன இருந்திருக்கா? சுவாமி, சுவாமி, எனக்கு சுயபோரங்கிற பேர்ல, கல்யாணம்ங்கிற பேர்ல தேவி உமை, ஆமா. கவலைப்படாத அம்மா, சரி. சாந்தமடைவாய். ஆமா இப்பவே அனைவரையும் நான் உயிர்ப்பிக்கின்றேன். ஆமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ கோவப்பட்டா நாடே தாங்காது, உலகமே தாங்காது. மகனே வேதபுத்திரா, ஆமா வடக்கு நோக்கி எந்த உயிர்கள் சென்று கொண்டிருக்கிறதோ ஆமா அந்த உயிர்கள் எல்லாம் வெட்டி அதிவிரைவில் எடுத்து வா. ஆமா, இப்ப எப்படி உன் கல்ல கட்டதெல்லாம் வெட்டினியோ ஆமா, அதே போல வடக்காம எந்தெந்த உயிர்கள்லாம் போய்கொண்டிருக்கிறதோ அந்த உயிர்களை வெட்டி கொண்டு வா என்று சொன்னபோது சொன்ன உடனே வேகமாக வந்தானே வேதபுத்திரன். கரமான வனக்கடந்து வனக்கிசை தாண்ட வந்தான். வந்தபோது வேதபுத்திரன் யானை சென்று கொண்டிருந்தது. யானை தலையை வெட்டி கையில் எடுத்தான். ஆமா, வடக்கான யானை போச்சு. ஆமா, யானை தலையை ஒற்றையே போடு. அது மட்டுமல்ல, சரி. ஒரு மாடு சென்று கொண்டிருந்தது. மாட்டுத்தலை. ஆமா, மாடு கொண்டு போய்கிட்டு இருந்தது. மாட்டு தலையை ஒற்றையே கூட போட்டாச்சு. பசு சென்று கொண்டிருந்தது. அதனுடைய தலையை வெட்டி எடுத்தான். ஆமா, ஒரு பசுமாடு போய்கிட்டு இருந்தது. அதையும் போட்டாச்சு. 3 தலை வந்துருச்சு. அது மட்டுமல்ல, ஒரு ஆடு சென்று கொண்டிருந்தது. ஆமா, ஆட்டுத்தலையை வெட்டி கையில எடுத்துக்கொண்டு யாகசாலைக்கு வேகமாகவே விரைந்து ஓடி வந்தான். ஆமாம்மா. வந்தவுடனே ஆமா, என்ன செய்ய போகிறார்? என்ன செய்ய போகிறார்கள்? சிவபெருமானாகப்பட்டவர் யானத்தலையை பிள்ளையார் உடம்பை நிறுத்தி அந்த தலையை வைத்து அப்படி தீர்த்தத்தை தெளித்து, ஆமா, உடம்பு தலை அங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி அழகான முகமா இருந்தது. ஆம்,
அழகான முகம் தான் போய் அழகு முகமாய் இருந்த பிள்ளையார் ஆமா ஆன தலையை பொருத்தினர் தான் ஆனைமுக பிள்ளையார். அன்றிலிருந்து அவருக்கு ஆனைமுக பிள்ளையார் என்ற பெயரையும் பெற்றார். அடுத்ததா யாருக்கு பொருத்த போறாங்க? மாட்டு தலையை கொண்டு வந்து அங்கே அப்பொழுதே ஆட்டு தலையும் அங்கே அன்னையான தார்காவல்லியினுடைய உடம்பில் பொருத்தி, ஆமா அது மட்டுமல்லாது ஆமாம்மா மாட்டு தலையை அங்கே தர்க்கராசன் உடம்பில் பொருத்தி, அப்படி தர்க்கராசன் உடம்பில் பொருத்தின வேலையிலே இன்னொங்கே சுடலை மாடசாமி உடம்பை இழுத்தி வைத்து மாட்டு தலையை பொருத்தி, ஆமா 3 கொப்புடைய தலையை பொருத்தி தீர்த்தத்தை தெளித்து பிரம்பால் தட்டியவுடனே 1008 சிறுவத்திலே ஆமா நம்ம தர்க்கராசன் சுடலமான தர்க்கராசன் ஆமா அது ஒரு செல்வமாக வந்து பிறக்க இருக்கின்றார். விநாயக பெருமான் என்ற பெயர் பிள்ளையாரும் அங்கே அழகாகவே ஆனைமுக கடவுளாகவும், அது மட்டுமல்லாது தளவாய் மாடன் தர்க்கராசன் என்ற பெயர் நீங்கி தளவாய் மாடனாகவும், தர்க்கராச பெயர் I
சாமி அவருடைய உடம்பு வேறு இருந்தவருக்கு மாட்டு தலையை பொருத்தியதாலே கொம்பு மாடன் என்ற பெயரையும் பெறுகின்றார். அதை பார்த்த பார்வதி ஈஸ்வரி அம்மாள் மனம் தாங்காது. அங்கே கோபக்கடல் அங்கே கொப்பளித்து ஆங்கார கோபத்தோடு கோபம் கொண்டு சாந்த குணமாய் இருந்த ஈஸ்வரி அம்மாள் விரிசடையுமாக வடக்கேதானோ விழுந்த சாக
பராசக்தி நம் தாயார துர்க்கை அம்மாளோடு எங்கே எங்கே மாறான் அப்பா அழகு சொரூபமான பொண்ணு மாடன் தங்க நிறமான மேனியானது மாறி பொண்ணு மாட மாறான் அப்பா பார்வதி ஈஸ்வரி துர்க்கை அம்மாளோட சீவலப்பரி மாடனோடு அங்கே ஐகோற்று மகாராசா பொண்ணு மாடன் அழகு பிள்ளையான மாடன் உறங்கா பின்னாடனோடு 21 தெய்வங்களும் 61 கூட்டுறவுமாக நின்று ஊரில் உள்ள மக்களோடு சேர்ந்து ஊருக்கு ஒரு புறத்திலே வடபுறத்திலே அப்பனான நம்ம கொம்பு மாடன் பொண்ணு மாடன் துர்க்கை அம்மாளோடு சேர்ந்து 21 தெய்வங்களும் 61 கூட்டுறவுமாக நின்று உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் காக்கும் கடவுளாக மக்களுக்கு எந்த ஒரு குறையும் மாறாமல் முடிந்த பூக்கள் வாடிடாமல் கொண்டை உலையாமல் கொண்டை பூக்கள் வாடிடாமல் தண்ணி வத்திடாமல் விக்கி நங்கள் வாராமல் விதர்ப்பம் அது வந்துடாமல் ஆனது போல் அந்தலைத்து அழுது போல் வேறு போன்றி மூங்கில் போல அன்னை சுற்றா முசியாமல் என்றென்றைக்கும் வாழையடி வாழையாக அப்பனான பொண்ணு மாடன் கொம்பு மாடன் துர்க்கை அம்மாள் காத்து வருவார்.